ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். வார பலன் 2/12/2024 8/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார், கடகத்தில் செவ்வாய் இந்த வாரத்தில் இருக்கார், கன்னியில் கேதுவும், விருச்சிகத்தில் புதன் சூரியன், தனுசுவில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் செவ்வாய் வக்ரகதி அடைகிறார். இன்னைக்கு 3/12/2024 அன்னைக்கு, அதாவது நீச்சமாக இருந்து வக்ரம் பெறதுனால அது ஆட்சி உச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் செவ்வாய் இந்த வாரம் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். எல்லாருக்குமே செவ்வாயினால் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உருவாகும். அது தவிர பார்த்தீங்கன்னா சுக்கிரன் எவ்வளவு நாளாக தனுசுல இருந்தவர் 3/12 அன்னைக்கு மகரத்துக்கு போகிறார். இதுவும் ஒரு பெரிய ஏற்றம். காலபுருஷ தத்துவத்தின் 10வது இடத்துல சுக்கிரன் போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அதனால் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் ஒரு ராசிக்குன்னு பார்க்கலாம். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரத்தில் வர சதுர்த்தின்னா என்ன அப்படின்னா வரங்களை அள்ளித்தரும் சதுர்த்தி. பொதுவாகவே பார்த்தோம்னா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம், வர சதுர்த்தின்னு சொல்லுவோம். 2 வகையான சதுர்த்திகள். வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியை வர சதுர்த்தி அப்படின்னு, தேய்பிரையில் வர்றதை சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. வர சதுர்த்தியில் என்ன அப்படின்னா, நீங்கள் போய் விநாயகரை சேவிச்சுட்டு ஒரு 9 தரம் பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு 9 தோப்புக்கரணை போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தாலேனால் அங்கே கேட்கிற வரங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர். அப்படின்றதுனால என்னென்ன வேணுமோ உங்களுக்கு அது எல்லாத்தையும் கேட்டேன்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த வர சதுர்த்தி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் தேதி அன்றைக்கி, 5/12/2024 அன்றைக்கி வர சதுர்த்தி. அன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷம். அதற்கு அடுத்த நாள் சஷ்டி விரதம் இருக்கிறது. சதுர்த்தி கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் வந்துடுறது அடுத்த நாள் அன்றைக்கி, அதாவது 6ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி விரதம். குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள் சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லக்கூடியது. அது தவிர பார்த்தாலேயானால் சஷ்டி விரதத்தினால எல்லாவித துன்பங்களும் உடல் நிலையில் ஏற்றம் வரும். ஏன்னா வளர்பறையில் வர்றதுனால. அதை தவிர கடன் எல்லாமே கழியக்கூடிய வாய்ப்பு, எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம், இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் பொதுவாகவே பார்த்தாலேயானால் இந்த சஷ்டி விரதம் பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கொடுக்கும். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தாலும்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம். புதுசாக முயற்சிகள் வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அதெல்லாம் வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் அதெல்லாம் போகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. சரி, இந்த காலகட்டத்தில் ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் பால் அபிஷேகத்துக்கு பசும்பால் ஒரு 1/2 டம்ளர் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயாயின் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, இப்போது இந்த வாரம் 2/12/2024 8/12/2024 வரை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர், அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் வேலை மாறுதல்கள் வரும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக வேலை மாறுதல் வரும். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் நீச்சப்பட்டிருக்கிறதுன்றது 5-10 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது ஒரு திரிகோண கேந்திர ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இவர் ஒரு மிகப்பெரிய யோகர். இந்த மிகப்பெரிய யோகரானவர் உங்களுடைய ராசியிலேயே நீச்சப்பட்டு போயிருந்தாலும்
இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ஆரம்பிக்கிறதுனால பரிவர்த்தனை யோகத்தில் ஆரம்பிக்கிறதுனாலையும் ஆட்சி பெற்றதற்கு சமம். அதற்கு பிறகு 3ஆம் தேதி அன்றைக்கே செவ்வாய் வக்ரகதியாரர், நீச்சத்தில் வக்ரகதியாரது பெரிய விசேஷம். அது உச்சத்தை குறிக்கக்கூடியது. அதனால் பார்த்தாலேயானால் உங்களுக்கு திடீர் ராஜயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு. இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது 6-11 பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். வக்கரம் பெற்ற குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் அதாவது தொழிலில் அதீத லாபம் வரும், திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துல, அதாவது 9ஆம் இடத்துல ராகு பகவான், அவர் குரு வீட்டில் இருக்கார். ராகு குரு வீட்டில் இருக்கிறதும் குரு வக்கரகதி அடைகிறதும் ரொம்ப நல்லது. ஏன்னா 9ஆம் இடம் வலுப்பெற்று போகும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கா. இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கவாள் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி உண்டு. திருமண யோகமும் நிச்சயமாக உண்டு. ஏன்னா இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தாலேயானால் குரு சுக்கிர பரிவர்த்தனை இருக்க ஒன்று. ரெண்டாவது குரு வக்கரகதியில் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை அவர் பார்க்குறார் வக்கரகதியில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் சுக்கிரனும் 3ஆம் தேதி மாறும்பொழுது அந்த சுக்கிரனையும் பார்க்குறார். 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து குரு வக்கரகதியில் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேயானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 2/12/2024 5/12/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் தேதி மாலை ஒரு 4:30-5 மணி வரல வருகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்துக்கும் உங்களுடைய ராசிக்கும் அதிபதி, 5ஆம் இடத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் பெறுறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர பரிவர்த்தனை யோகம் பெறதுனால 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. அதனால் குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கவா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த வாரத்தில் உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். இது 2ஆம் தேதி மாலையிலிருந்து 4ஆம் தேதி இரவு ஒரு 11 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. ஏற்கனவே 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 7ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். 7ஆம் இடத்துல சந்திர பகவான் வரும்போது சுக்கிரனோடு சேர்ந்துருக்கார் சப்தமத்தில். இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். திருமணத்திற்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசியிலே நீச்சப்பட்டிருந்தாலும் வக்கரகதியாரர், அது நீச்ச வக்கரகதியாக இருக்கிறதுனால உச்சத்துக்கு சமானம்னு சொல்கிறோம். இது 3ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறது. 3/12/2024 அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். திடீர் யோகங்கள் வரும். தொழிலில் அபரிவிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும்போது திருமண பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சந்திரனும் 7ஆம் இடத்துல இருக்க, அதாவது 4ஆம் தேதி மாலையிலிருந்து 7ஆம் தேதி, அதாவது 4ஆம் தேதி இரவு 11 மணிலிருந்து 7ஆம் தேதி காலை ஒரு 4:30-5 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போகிறார். சந்திராஷ்டம காலமாக இருக்குது. சனி சந்திரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம். உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. தேவையற்ற காசிப்ஸ் பண்ணாதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. 9ஆம் தேதி காலை ஒரு 8-9 மணி வரலும் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கார். அதனால் சந்திராஷ்டம காலமாக இருக்குது. சந்திராஷ்டமம், அஷ்டமத்தில் சனி, இது எல்லாமே சேர்ந்து வருது. ரொம்ப பொறுமையாக இருக்கிறது. வேலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. உங்களுடைய மேல் பார்வையாளர்களோட கொஞ்சம் ஜாகிரதையாக பழகுங்க. கண்டிப்பாக தவறான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடும். அதன் மூலியமாக பிரச்சனைகள் வெடிக்கக்கூடும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் இந்த வெஜிடபிள்ஸ், அதாவது எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள், பழங்கள், அதை தவிர இது தண்ணீரில் வாழக்கூடிய உயிரினங்கள், இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம்.
தண்ணீர், பால் இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோயிலில் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.